கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள். நடந்தவை நடந்துவிட்டன. மீண்டும் மீண்டும் அதில் மூழ்கிப் போவதால் உங்களின் நிகழ்காலமும் வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புதிய தொடக்கங்களுக்கு தயாராகுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்புதான் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகளும் வலிமைகளும் இருக்கின்றன. அவற்றை முதலில் அடையாளம் காணுங்கள். நீங்கள் இதுவரை சாதித்த சிறிய விஷயங்களை கூட நினைத்துப் பாருங்கள். அவைதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகளுக்கு சான்று. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கான ஒரு வாழ்க்கை பாடம்தான். விழுந்தால்தான் எழ முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் வலிமையுடன் முன்னேறுங்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒருபோதும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒவ்வொருவரின் பாதையும் பயணமும் வேறுபட்டது என்பதை உணருங்கள். எதையும் சாதிக்க முடியும் என்ற உறுதியுடன் இருங்கள். உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் உங்களால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களிடம் நேர்மறையாகவும் ஊக்கமாகவும் பேசும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மட்டும் உங்களின் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களின் ஆதரவு உங்களுக்கு மிகுந்த பலத்தை அளிக்கும். சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைய முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்கள். அது உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் மகிழ்ச்சியாக உணரவும் உதவும். முதலில் உங்களை நம்புங்கள். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் எதையும் வெல்ல முடியும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்குள் எந்த தடைகளையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் குடிகொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். கடந்த கால தவறுகளுக்காக உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதை நிறுத்துங்கள். எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். உங்களை நீங்களே மன்னிப்பதே உங்களுக்கான ஒரு பெரிய விடுதலை. உங்களால் முடியும். இது ஒரு எளிய வாக்கியம்தான், ஆனால் அதில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நீங்கள் ஒரு செயலை தொடங்க தயங்கலாம் அல்லது அது கடினமாக தோன்றலாம். ஆனால் எதையும் எதிர்கொள்ள உங்களுக்குள் ஒரு வலிமை இருக்கிறது. அதை நீங்கள்தான் நம்ப வேண்டும். உங்களின் அந்த நம்பிக்கையே அனைத்தையும் வெல்லும் ஆயுதம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம்தான். நீங்கள் கீழே விழுந்தால் அங்கேயே விழுந்து கிடக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எழும்போது நீங்கள் முன்பை விட வலிமையானவராகிறீர்கள். நீங்கள் பெறும் தோல்விகளும் உங்களை வளர்க்கும் படிக்கட்டுகள்தான். உங்களை நீங்களே நம்புங்கள். மற்றவர்கள் உங்களை நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்கள் திறமைகளையும் உங்கள் நோக்கத்தையும் உறுதியாக நம்புங்கள். உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் ஆயுதம். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது கவலைகளும் சவால்களும் வரும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். உங்களுக்குள் ஓர் ஒளி இருக்கிறது. அதை கண்டுபிடித்து பிரகாசிக்கச் செய்யுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்குள் தனித்துவமான திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. உங்கள் தனித்துவத்தை அறிந்து அதை வளர்த்தெடுங்கள். அதுவே உங்கள் தன்னம்பிக்கையின் அஸ்திவாரமாக இருக்கும். உங்கள் பாதையில் நீங்கள் எடுத்து வைக்கும் சிறிய அடிகள் கூட ஒரு முன்னேற்றம்தான். ஒரே நாளில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காதீர்கள். சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை ஒவ்வொன்றாக வெற்றி கொள்ளுங்கள். நீங்கள் பெறும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சில நேரங்களில் தன்னம்பிக்கையை இழப்பது ஒரு பொதுவான உணர்வு. பலர் இந்த நிலையை கடந்து செல்கிறார்கள். ஒரு சிலர்தான் மீண்டு வர தெரியாமல் ஒரே இடத்தில் சிக்கிக்கொண்டு சிதைந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யலாம் அல்லது அமைதியாக ஓய்வெடுக்கலாம். இது உங்களை புத்துணர்ச்சியுடனும் நேர்மறையுடனும் வைத்திருக்க உதவும். உங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். போதுமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு,
மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் வலிமைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்யும் விஷயங்களையும் பட்டியலிடுங்கள். அதை அடிக்கடி படித்துப் பாருங்கள். இது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய திறன் அல்லது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதால் உங்கள் மனம் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். அது உங்கள் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்தும். உங்களை நோக்கி வரும் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய சவால்களை எதிர்கொள்ள பயப்படாதீர்கள். சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவது உங்கள் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். சிறிய சவால்களை முதலில் ஏற்றுக்கொண்டு அதன் பின்னர் பெரிய சவால்களை நோக்கிச் செல்லுங்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை கவனித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அடையும் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். அது உங்களுக்கு மேலும் ஊக்கத்தை அளிக்கும். அடுத்ததை நோக்கி முன்னேறவும் வைக்கும். உங்களை நீங்களே ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களை வைத்து உங்களை எடை போடாதீர்கள். உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றல்கள் அளவிட முடியாதது என்பதை உணருங்கள். அந்த ஆற்றல்களை கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கள். சவால்களை வாய்ப்புகளாக பாருங்கள். தடைகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். அவைதான் உங்களை மேலும் கூர்மையாக்கும் கருவிகள். ஒவ்வொரு சவாலிலும் ஒரு புதிய கற்றல் ஒளிந்திருக்கிறது. அதை கற்றுக்கொண்டு அனைத்து சவால்களையும் சாதித்து காட்டுங்கள். முதலில் உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள். மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே அதிகம் வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் மனதையும் உடலையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். எதிலும் பொறுமையாக இருங்கள். தன்னம்பிக்கை ஒரே நாளில் வந்துவிடாது. அதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களின் செயல்களுக்கு ஏற்ப நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மதிப்புமிக்கவர், திறமையானவர் மற்றும் அன்புக்குரியவர். உங்கள் மீதுள்ள நம்பிக்கையை உறுதியாக்குங்கள். தோல்விகளைக் கண்டு பயந்து ஓடாதீர்கள். உங்கள் கனவுகளை துரத்திக் கொண்டு ஓடுங்கள். ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் சாதிப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள் மேலோங்கும். இது உங்களை மதிப்புள்ளவராக உணர வைக்கும். உங்களை சுற்றி நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்தான் உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆதரவையும் அளிப்பார்கள். எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களை தவிர்த்து விடுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் பெரும்பாலும் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பலம் எது என்று கண்டறிந்து அதை முழுமையாக நம்புங்கள். உங்களுக்கு எது நன்றாக வரும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் பலம்தான் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றும் உந்து சக்தி. சிரித்துக்கொண்டே இருங்கள். ஒரு சிறு புன்னகை கூட உங்கள் மனநிலையை மாற்றும் சக்தி கொண்டது. அது உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மதிப்புமிக்கவர். உங்கள் கனவுகளை துரத்துங்கள். உங்கள் இலக்குகளை அடையுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை ஒருபோதும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஆடம்பரம் 1000 இருந்தாலும் எளிமையாக வாழவும் பழகிக் கொள்ளுங்கள். எளிமையான வாழ்க்கை என்பது வேறொன்றும் இல்லை. எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டிருப்பதே எளிமையான வாழ்க்கை. ஒரு செயலை செய்வதால் கிடைக்கப் போகும் பலனில் செலுத்தும் அதே அளவு கவனத்தை அந்த செயலை செய்கின்ற முறையிலும் செலுத்தினால் வாழ்வில் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை அடையலாம். உங்களின் தோல்விகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் இயலாமைகளுக்கும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்களை சொல்வதில்லை. உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் பணிவோடு இருங்கள். உயர்ந்து விட்டோம் என்று ஆணவத்தில் ஆடாதீர்கள். வானளவு உயர்ந்து நின்றாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும். நீ முயற்சி செய்யாமல் தோற்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே தோற்றுவிட்டாய் என்று அர்த்தம். முயற்சி செய்து அதில் நீ தோல்வியே அடைந்தாலும் அது வெற்றியை நோக்கிய நகர்வுதான் என்பதை புரிந்துகொள்.
வெற்றி என்பது கடவுள் தரும் பரிசு அல்ல, நீ தினமும் மேற்கொள்ளும் உன்னுடைய முயற்சிகளுக்கான பலன். முயற்சி இல்லாதவனின் வாழ்க்கையில் கடவுளே நினைத்தாலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. கடவுளே குறுக்க நின்றாலும் முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. எதை செய்வதற்கும் நம்மிடம் பணம் இல்லையே என்று பின்வாங்காதீர்கள். இந்த உலகில் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பணக்காரர்களால் மட்டுமே நடத்தப்பட்டதாக எந்த வரலாறும் இல்லை. பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு தேவை இரும்பை போன்ற உறுதியான இதயமும் அசாத்திய ஆற்றல் கொண்ட மூளையும் தானே தவிர பணம் அல்ல. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான மாற்றத்தை நமக்குள் இருந்துதான் துவங்க வேண்டும் என்பதை இங்கு பலரும் உணர்வதே இல்லை. அதை உணர்ந்தவர்கள் மட்டுமே மாற்றங்களை உருவாக்கி ஏற்றங்களை அடைகிறார்கள். இளமையும் காலமும் இருக்கும் வரை வாழ்க்கை புரியாது. வாழ்க்கை புரியும் போது உதவி செய்ய அந்த இளமையும் காலமும் நம்மிடம் இருக்காது. ஒருபோதும் உங்கள் இளமை காலத்தை வீணாக கழித்து விடாதீர்கள். பிறகு எதை கொண்டும் உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்றவே முடியாது. உங்களை இகழ்ந்து பேசுபவர்களுக்கும் உங்களை தவறாக நினைப்பவர்களுக்கும் உங்களின் ஒரே பதில் மௌனமாகவே இருக்கட்டும். நீங்கள் எல்லோருக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தால் நீங்களும் அவர்களின் நிலைக்கு தாழ்ந்து விடுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வெற்றியை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு அன்றாடம் 1000 வேலைகள் உண்டு. ஆனால் வெட்டியாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்பதை புரிந்து வீணான விமர்சனங்களை காதில் வாங்காமல் கடந்து சென்று விடுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் தகுதி பெற்றவராகவும் தேர்ச்சி பெற்றவராகவும் உணர்கிறீர்களோ அது ஒன்றில் மட்டும் நிலைத்து நில்லுங்கள். தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களுக்கு தாவிக்கொண்டே இருக்காதீர்கள். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முயற்சித்தால் நாம் எது ஒன்றிலும் சிறப்படைய முடியாது. நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அது ஒன்றில் மட்டும் உங்கள் தகுதியை தொடர்ந்து மெருகேற்றுங்கள். எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் வெற்றியின் உச்சியில் நிறுத்தப்படுவீர்கள். எது உங்களை வீழ்த்தினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் நம் எல்லோருக்குள்ளும் உண்டு. எப்பேற்பட்ட துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்போதும் தெளிவாக இருங்கள். அப்போதுதான் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான தெளிவும் தன்னம்பிக்கையும் எப்போதும் உங்களோடு இருக்கும். உங்களுக்கு தீமை செய்யவும் உங்கள் வளர்ச்சியை தடுக்கவும் உங்களை சுற்றியே நிறைய பேர் எப்போதும் இருப்பார்கள். உங்களிடம் உண்மையும் உழைப்பும் இருக்கிறது என்பதற்கும் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீர்கள் என்பதற்கும் இதுதான் அடையாளம். உங்கள் பாதையில் எது வழிமறித்தாலும் எதிர்த்து மோதிவிட்டு கடந்து செல்லுங்கள். உங்களை தோற்கடிக்க இங்கு எந்த சக்திகளும் இல்லை. நாம் எதை செய்தாலும் எதிர்ப்புகள் வருகிறதே என்று வருந்தாதீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் சக்தியும் ஆற்றலும் அதிகரிக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதிர்கொள்கின்ற கடினமான சூழ்நிலைகள்தான் நம்மை ஒரு சிறந்த வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி செல்லும் உந்து சக்தி. வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் உடைந்து சோர்ந்து விடாதீர்கள். எந்த நிலையிலும் தைரியத்தை மட்டும் கைவிடாதீர்கள். 1000 உதடுகள் ஆறுதல் கூறினாலும் 10 நிமிடம் தனிமையில் நமக்கு நாமே கொடுக்கும் தைரியம் மட்டுமே நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். உங்களை பற்றி குறை கூறவும் உங்களை பற்றி புறம் பேசவும் இங்கு 1000 பேர் உண்டு. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். உங்களுக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் நிற்கட்டும். குட்டி நாய்களின் குறைப்புகளுக்கெல்லாம் கொஞ்சமும் அஞ்சாதீர்கள். நிமிர்ந்து நில்லுங்கள். எதற்கும் துணிந்து நில்லுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு எதிராக 1000 சொன்னாலும் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தவிர உங்களை வீழ்த்த இங்கு யாரும் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையின் மதிப்பை உணரவில்லை என்றுதான் அர்த்தம். கையில் இருப்பதின் மதிப்பு அதை இழந்து நிற்கும் போதுதான் தெரிய வரும்.
வாழ்க்கையை கொஞ்சம் இயல்பாக வாழப் பழகிக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருக்கிறேன் என்று மிக அதீத எச்சரிக்கையோடு இருப்பவர்கள்தான் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்துகளை சந்திக்கிறார்கள். மதிப்பையும் மரியாதையையும் இழப்பதற்காக அஞ்சுகிறவர்களுக்குத்தான் தொடர்ந்து அவமானங்கள் கிடைக்கின்றன. தோல்விகளை பற்றியே சிந்திப்பவர்களுக்குத்தான் மேலும் மேலும் தோல்விகளே கிடைக்கின்றன. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முதலில் உங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று நம்பிக்கையோடு உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றியை பரிசாக பெற்றுத் தரும். கீழே விழுந்து விட்டால் விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் கீழே விழும்போதுதான் உங்களை சுற்றி இருப்பவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நடந்தால்தான் உங்களுக்குள் இருக்கும் வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியும். வெற்றியை கொண்டாடுவதைப் போல் தோல்வியையும் கொண்டாடுங்கள். நாம் வீழ்ச்சிகளை சந்திப்பதே நாம் முன்பை விட இன்னும் வலிமையாக இன்னும் வேகமாக எழுவதற்குத்தான். தொடர்ந்து தோல்விகளே வந்தால் அந்த தோல்விகளே உங்களை விட்டு விலகி நீங்கள் வெற்றி அடைவதற்கு வழிவிட்டு நிற்கும். அதற்கு நம்மிடம் எந்த தோல்விகளுக்கும் தளராத உறுதியான மனமும் தன்னம்பிக்கையும் வெற்றியை நோக்கிய தொடர் உழைப்பும் மட்டுமே தேவை. எல்லோருக்கும் வருத்தப்படுவதற்கு இங்கு 2 காரணங்கள் மட்டுமே உண்டு. ஒன்று, நினைத்தது நடக்கவில்லையே என்ற வருத்தம். மற்றொன்று, நடந்ததையே நினைத்து வருந்திக் கொண்டிருப்பது. ஆனால் எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் வருத்தப்படாமல் அனைத்தையும் கடந்து செல்ல 1000 காரணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி மட்டும் யாரும் சிந்திப்பதே இல்லை. அதை சிந்தித்து உணர்ந்து கொண்டவர்கள் எதை பற்றியும் வருத்தப்படுவதே இல்லை. எதற்கும் பக்குவப்பட்ட மனம் எதையும் கடந்து செல்கிறது. எதற்கும் பக்குவப்படாத பாவப்பட்ட மனம்தான் நடந்ததையே எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை கொண்டே உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இருளை நேசி, விடியல் தெரியும். தோல்வியை நேசி, வெற்றி தெரியும். உழைப்பை நேசி, உயர்வு தெரியும். உன்னையே நீ நேசி, அப்போதுதான் இந்த உலகமே உனக்கு புரியும். பயத்தை முதலில் கைவிடுங்கள். உங்களின் பயமும் தயக்கமும் தான் உங்களை வெற்றியடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. பயம் கொள்வதுதான் நீங்கள் செய்யும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்பதை உணருங்கள். உங்கள் கைக்கு எட்டிய செயல்களையும் உங்களால் இயன்ற கடமைகளையும் சிறப்பாக செய்தால் நீங்கள் இன்னும் அதிக வலிமை உடையவர்களாக மாறுவீர்கள். உங்களின் வலிமைதான் நீங்கள் வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் உயர்ந்த நிலையை அடைய துணை புரியும். தடைகளாக எது வந்தாலும் எதிர்த்து வென்று விடுங்கள். எந்த தடைகளையும் வென்ற பிறகுதான் முழுமையான வெற்றியே கிடைக்கப் பெறும். எதிர்ப்புகளை கண்டு துளியும் பயந்து விடாதீர்கள். பயமில்லாமல் முன்னேறுபவனே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவன். வெற்றியை பற்றிய கனவு உலகத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். செயல் இல்லாமல் வெறும் கனவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றியை எட்ட முடியாது. உங்கள் முயற்சி சிறியதாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த நிலையிலும் தொடர் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருக்காதீர்கள். உங்கள் கனவுகளை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அப்போதுதான் நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்கள். எதையும் தோல்விகளாகவும் பின்னடைவுகளாகவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். வெற்றிக்கு முந்தைய சோதனைகள் அனைத்தும் வெற்றிக்கான பாடம் என்பதை மறந்துவிடாதீர்கள். முயற்சியை மட்டும் எப்போதும் கைவிடாதீர்கள். தோல்வி என்பது நீங்கள் முயற்சியை எப்போது கைவிடுகிறீர்களோ அப்போதுதான் ஆரம்பமாகிறது. வெற்றி நீங்கள் நினைத்த போதெல்லாம் வந்துவிடாது. அதற்காக நம்பிக்கையோடு உழைத்தால் மட்டுமே வரும். உழைப்பே என்றும் உயர்வுக்கான ஒரே வழி. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதே போலத்தான் தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளையும் இறைவன் நமக்கு தருவதில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வும் அந்த பிரச்சனையை சுற்றியேதான் இருக்கும். நாம் தான் அதை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஜெயித்து காட்ட வேண்டும்.
நாம் செய்யும் அனைத்துமே மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. மற்றவர்களுக்கு பிடித்தது போல் பொம்மையாக வாழ்வதை விட நமக்கு பிடித்தது போல் செம்மையாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. அதிர்ஷ்டம் கிடைத்தால் வாழ்க்கையில் ஒரு முறை வெற்றி பெறலாம். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ வெற்றி பெறலாம். ஆனால் உழைப்பு எப்போதும் உங்களிடம் இருந்தால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையாக இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெறும் வெற்று காகிதம்தான். அதில் எழுதுவதும் வரைவதும் கிறுக்குவதும் அல்லது கிழித்து எறிவதும் நம் கையில்தான் உள்ளது. வாழ்வில் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அவனுக்கு அது அதிசயம். இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அவனுக்கு அது அலட்சியம். எது ஒன்றிலும் இப்போது நீங்கள் காட்டும் அலட்சியம் நாளை உங்களை அல்லல் பட வைத்துவிடும் என்பதை உணருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர நமக்குள் நாம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. பிடிக்கவில்லை என்றாலும் எல்லோரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றேனும் ஒரு நாள் நம் வாழ்வும் நமக்கு பிடித்தபடி மாறும் என்ற நம்பிக்கையில். ஆனால் நாம் மாறாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. உங்கள் அறியாமையை நீங்கள் போக்கிக் கொள்ளாததாலும் உங்கள் திறமைகளை இன்னும் நீங்கள் வளர்த்து கொள்ளாததாலும் தான் உங்கள் இலக்கு இன்னமும் உங்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறது. உங்கள் அறிவையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் உங்களால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. துன்பங்களே இல்லாமல் இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. துன்பங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. துன்பங்களை எதிர்கொண்டால்தான் இன்பங்களை அனுபவிக்க முடியும். துன்பங்களால் துவண்டு விடாதீர்கள். இன்பங்களை அனுபவிக்க இன்னும் நீங்கள் போராட வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தவே துன்பங்கள் உங்களை நாடி வருகின்றன என்பதை புரிந்து கொண்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவன் தன்னிடம் உள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை வீணாக்கினால் அவனால் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது. நீங்கள் உங்களிடம் இருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தாமல் வைத்திருப்பது கூட அவற்றை வீணாக்கும் செயல்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் பெரும் பகுதி துன்பம் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பது உண்மைதான். துன்பங்கள் நம்மை பொறுத்தவரை எல்லையற்றதாக இருக்கிறது. ஆனால் தோல்வியில் துவண்டுவிடும் வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைப்பது சரியல்ல. அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை தேடுவதும் அதை எதிர்த்து போராடி வெல்வதும் தான் வெற்றிகரமான வாழ்க்கை. அறியாமை, சஞ்சலம், பொறாமை, சோம்பல், மிதமிஞ்சிய பற்று இவை அனைத்துமே வாழ்வில் உங்களை வெற்றி பெற விடாமல் தடுக்கும் மிகப்பெரிய எதிரிகள். உங்களுக்கு வெளியில் இருக்கும் எதிரிகளை விட உங்களுக்குள் இருக்கும் இந்த எதிரிகளை முதலில் வீழ்த்தி காட்டுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்வு வெளிச்சம் பெறும். மனிதன் சிந்தித்து வாழ்பவன். எந்த சூழலிலும் அடுத்து என்ன செய்வது என்று விழி பிதுங்கி நிற்பது மனிதனுக்கு அழகல்ல. வெற்றியை எட்டும் வரை, மரணத்தை வெல்லும் வரை வாழ்க்கையோடு அவன் போராடிக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் விதிக்கப்பட்ட ஒன்றுதான். எதையும் எதிர்த்து போராடுவதை விட்டுவிட்டு பயனற்ற வீண் பேச்சுக்கள் பேசியே காலம் கழிப்பது உங்களுக்கு தோல்வியைத்தான் தரும். நீரில் மூழ்கி இருக்கும் மனிதன் மூச்சு காற்றுக்காக எப்படி ஏங்குவானோ அதுபோல நீ அடைய இருக்கும் வெற்றியின் மீது ஏக்கம் கொண்டிரு. உன் இலக்கை நோக்கிய நகர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு. வாழ்வில் வேறு எதன் மீதும் உன் விருப்பத்தை சிதறவிடாதே. நீ செய்யும் வேறு எந்த செயல்களும் உன்னையே ஏமாற்றிவிட இடம் கொடுக்காதே. அனைத்திலிருந்தும் விடுபட்டு உன் வெற்றியை மட்டும் நாடு. நல்ல காலத்திலும் இக்கட்டான காலத்திலும், உடல் நலமாக இருக்கும் போதும் அல்லது நோயுற்று இருக்கும் போதும், எந்த நிலையிலும் விடாமுயற்சியை மட்டும் ஒரு நாளும் தவறவிடாதீர்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு உறுதியான வெற்றியை பெற்றுத்தரும். வெற்றியை அடைவதற்கு உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியாக உன் விடாமுயற்சியை பயன்படுத்திக் கொள். அதுதான் கடலை போல வரும் துன்பங்களை கடந்து நீ வெற்றி என்னும் கலங்கரை வெளிச்சத்தை அடைவதற்கு உதவும். தடைகளை கடந்து உன் இலக்கை நோக்கிய பாதையை விட்டு விலகாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு. தடைகள் உடைபடும் போதுதான் உன் இலக்கை நீ தெளிவாக காண முடியும். உன்னை எது தடுத்தாலும் இலக்கில் மட்டும் குறியாக இருப்பதுதான் எல்லா தடைகளையும் எரித்துவிட உதவும்.
இந்த உலகில் சாதனைகளை படைத்த வெகு சிலரின் வெற்றிக்கு எது காரணமாக இருந்ததோ அது இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். வெற்றி இந்த உலகில் எந்த ஒரு தனி நபருக்கும் சொந்தமானதல்ல. வெற்றியை அடைய வேண்டும் என்ற வேட்கையுடன் போராடும் அனைவருக்கும் சொந்தமானது. வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான ரகசியம் உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராமல் இருப்பதுதான். பல நேரங்களில் நாம் பின்னடைவுகளை சந்திப்பதற்கு காரணம் தேவையில்லாமல் நாம் மற்றவர்களிடம் சொல்கின்ற சில ரகசியங்கள்தான் என்பதே உண்மை. கவலைகள் வந்துவிட்டால் கண் கலங்கி நின்று கொண்டு வந்த கவலைகள் நம்மை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நாம் கடந்து சென்றால்தான் இருக்கும் வாழ்க்கையும் இனிமையாகும். ஆசைப்படுவதற்கும் ஒரு அளவை வைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படும் சிலர் உள்ளதையும் இழந்து விடுகிறார்கள். என்னதான் போராடினாலும் இன்னும் வெற்றிகளை எட்ட முடியவில்லை என்று வருந்தாதே. வெற்றிகளை எட்டும் வரை நீ ஓயாமல் உழைத்துக் கொண்டே இரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். உன் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி. உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி. உன்னிடம் எல்லா திறமைகளும் இருந்தும் நீ இன்னமும் அவற்றை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. தொழிலாளியாக இருந்து தேய்ந்து போவதை விட முதலாளியாக இருந்து முன்னேறுவதே சிறந்தது. இந்த உலகமே உனக்கானது. இதில் உனக்கு எது தடையாக வந்தாலும் தகர்த்துவிட்டு ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் ஆற்றல் இங்கு எவனுக்கும் இல்லை. யாருக்காகவும் உழைப்பது போல் நடிக்காதீர்கள். முடிந்தவரை உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும். உங்களின் உழைப்பும் திறமையும் ஒரு நாளும் வீண் போகாது. இயன்றவரை தனித்து வாழ பழகுங்கள். தனித்துவமாகவும் வாழ பழகுங்கள். இயன்றவரை குறைவாக பேசுங்கள். இறுதி வரை கடுமையாக உழைத்திடுங்கள். அப்போதுதான் உங்கள் லட்சியத்தை நீங்கள் இன்னும் விரைவாக சென்றடைய முடியும். எதிலும் பொறுமை இருந்தால் இறுதியில் உனக்கு வெற்றி உறுதி. பொறுமையை தவறவிட்டவன் தோல்வியை தழுவுகிறான். பொறுமையை கடைபிடிப்பவன் உடனடியாக இல்லை என்றாலும் இறுதியில் அவனே உறுதியாக வெற்றி பெறுகிறான். மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். மன தெளிவுதான் எல்லா அறிவுக்கும் மூலமாக இருக்கிறது. மனதை அடக்க முயற்சிப்பதற்கு முன் முதலில் அதை ஆராய வேண்டும். எதிலும் நிலையில்லாமல் அலையும் இந்த மனதை நாம் கைப்பற்ற வேண்டும். அலைந்து திரியும் மனதை அடக்க மிக எளிய வழி கொஞ்ச நேரம் அமைதியாக அதை அதன் போக்கில் விட்டு விடுவதுதான். மனதை உங்களிலிருந்து முற்றிலும் வேறான பொருளாக கருதி அது என்னவெல்லாம் செய்கிறது என்று பாருங்கள். உங்கள் சிந்தனைகளை உங்களின் லட்சியத்துடன் ஒன்றுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் வேறு எதனுடனும் உங்கள் சிந்தனைகளை ஒன்றுபடுத்தாதீர்கள். எண்ணங்களை அடக்க எந்த முயற்சியும் செய்யாதீர்கள். அவை அலைந்து திரியும் போது அவற்றை கவனித்து பின்தொடர்ந்து சென்றாலே அவற்றை எளிதாக வென்றுவிட முடியும். தன் மனதை வெல்லும் ஒருவன்தான் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைகிறான். நமது உதடுகளை அரண்மனை வாயிற்கதவுகளைப் போல் பாதுகாக்க வேண்டும். நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் சாந்தமானதாகவும் இதமானதாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சக்தி வாய்ந்தவை. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் அவர்களின் பின்னால் சென்று கொண்டிருக்காதே. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் தவறான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே அவரவர்களுக்கான பாதையில் பயணிக்காமல் எதன் பின்னாலோ யாரின் பின்னாலோ கண்களை கட்டிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை பின்தொடர்ந்து நீயும் சென்று விடாதே. உனக்கான சரியான பாதையை நீயே தேர்ந்தெடு. அந்த பாதையில் யாரும் பயணிக்கவில்லையே என்று பயம் கொள்ளாதே. அது உனக்கான பாதை. அதில் நீ மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். உன்னால் இது முடியாது, உனக்கு இது வராது என்றெல்லாம் பார்ப்பவன் 1000 சொல்லட்டும். படைத்தவனுக்கு தெரியும் நீ யார் என்று. கடந்து செல், நடப்பவை நடக்கட்டும். உன்னை நீ உணர்ந்து கொண்டால் வாழ்வில் வெற்றி உறுதி. வெற்றியை எட்டும் வரை கடுமையாக உழைப்பதில் உறுதியாக இருங்கள். தூங்கி கழிப்பதற்கு இது நேரம் இல்லை. உங்களின் எதிர்கால வாழ்வு உங்களின் உழைப்பை பொறுத்துதான் அமையப் போகிறது. இதுவரை உறங்கியது போதும், விழித்தெழுங்கள். உங்களுக்கான அரியாசனம் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. அதை அடையும் வரை கடுமையாக அல்ல, வெறி கொண்டு உழைத்திடுங்கள். வெற்றி உங்களுக்குத்தான்.
வெற்றியை எவராலும் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் தோல்வியை உன்னை போன்ற வலிமை மிக்கவர்களால் மட்டும்தான் தாங்கிக் கொள்ள முடியும். தோல்விகள் வந்தால் நொறுங்கி விடாதீர்கள். அந்த தோல்வியை கொண்டே உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள். உங்கள் கண்ணீர் உங்களுக்கு முன் இருக்கும் இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். அழகிய புன்னகையுடன் அனைத்தையும் எதிர்கொள்ள பழகுங்கள். வாழ்வில் எப்போது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வை வெற்றி கொள்ளுங்கள். உங்கள் மனதை வலிமை மிக்கதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்வில் பல சூழ்நிலைகளையும் தடைகளையும் கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது. வயதை கடந்து வந்தவர்கள் எல்லோரும் அனுபவசாலிகள் இல்லை. பல வழிகளை கடந்து வருபவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வாழ்வில் வலிகள் வந்தால் வாடி நிற்காமல் வலிமையை வளர்த்து கொண்டு கடந்து செல்லுங்கள். விடை அறிந்து எழுதச் சொல்வது தேர்வு, விடை அறியாமல் எழுதி கொண்டிருப்பது நம் வாழ்வு. எளிமை மிகப்பெரிய செல்வம், பொறுமை மிகப்பெரிய ஆயுதம். பொறுமை நீ வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் அவசியம். எளிமை வெற்றி பெற்ற பிறகு மிக மிக அவசியம். எந்த முயற்சியையும் பாதியிலேயே நிறுத்திவிடாதீர்கள். பாதி முயற்சித்துவிட்டு நிறுத்திவிட்டால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி. மீதியையும் முயற்சித்து தொடர்ந்தால் அதுதான் வெற்றி. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தன்னிடம் உள்ள தவறுகளை நியாயப்படுத்திக் கொள்வது. ஆணவம் உங்களை வாழ விடாது, அனுபவம் உங்களை எப்போதும் வீழ விடாது. நீ பின்னடைவுகளை சந்திப்பதற்கு காரணம் உனது வெற்றிக்காக உழைப்பதற்கு நீ நேரம் ஒதுக்காததுதான். உனது வெற்றிக்காக நீ உழைக்காமல் வேறு யாரும் உனக்காக உழைக்கப் போவதில்லை. ஒரே ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு தோற்றுவிட்டால் நம்மால் முடியவில்லை என்று நினைத்து கொண்டு எதையும் கைவிட்டு விடாதீர்கள். சில கதவுகள் பல முறை தட்டினால்தான் திறக்கும். வாழ்க்கையிலும் வாய்ப்புகளிலும் கவனமாக இருங்கள். நீங்கள் தெரிந்து தவறவிட்டாலும் தெரியாமல் தவறவிட்டாலும் அது மீண்டும் கிடைக்காது. கவனமின்மையால் சில நிஜமானவைகளை நாம் தவறவிடுகிறோம். கற்பனை மிகுதியால் உண்மையற்றதை நாம் உருவாக்கவும் செய்கிறோம். உங்கள் கற்பனைகளே சில நேரங்களில் உங்களின் பின்னடைவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. கவனக்குறைவுகளுக்கு சிறிதும் இடம் கொடுக்காதீர்கள். நமக்கு குழி பறிக்க வேறு யாரும் தேவையில்லை. நாம் விட்டு செல்லும் கவனக்குறைவுகளே போதும். வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அது உன் பலம், எது உன்னை சோதிக்கிறதோ அது உன் பலவீனம். சுமைகளை சுகமாக கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுமைகளற்ற வாழ்க்கை சுவையற்று போகும். நேரம் நாம் காத்திருக்கும் போது மெதுவாக நகரும், தாமதமாகும் போது வேகமாக ஓடும். சோகத்தில் இருக்கும்போது நகரவே நகராது. மகிழ்ச்சியில் இருக்கும்போது போவதே தெரியாமல் அதிவிரைவாக சென்றுவிடும். நேரம் அவரவர் மனதை பொறுத்தது. உண்மை, பொறுமை இவை இரண்டையும் ஒருபோதும் கைவிடாதே. எத்தனை பெரிய துன்பத்திலிருந்தும் உன்னை காக்கும் ஆயுதங்கள் இவை இரண்டும் தான். விதி ஒரு கதவை மூடுகின்ற போது உங்கள் நம்பிக்கை இன்னொரு கதவை திறந்து வைக்கும். கவலையை விடுங்கள், இதுதான் வாழ்க்கையின் நியதி. எந்த சூழலிலும் கவலைகளுக்கு சிறிதும் இடம் கொடுத்து விடாதே. ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வெற்றி நிச்சயம். நடப்பதை யாராலும் மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் நினைப்பது நடக்காது என்று தெரியும் போது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் உங்களோடு இருக்கும். கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும், குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும். நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டும் நாள் விரைவில் வரும். அப்போது நீ குட்டிக்கரணம் போட வேண்டிய அவசியமில்லை. சிங்கத்தைப் போல கம்பீரமாக நடந்து வந்தாலே போதும்.
தோல்வி என்பது அடுத்ததாக நீ செய்ய இருப்பதை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கைதான். பணிந்து போவதில் தவறொன்றும் இல்லை. பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் என்று அர்த்தமும் இல்லை. உன் பாய்ச்சலுக்கான நேரம் வரும் வரை பணிவுடன் இரு, பதுங்கியே இரு. ஒருவரை பற்றி விமர்சிப்பதற்கு முன் அவர்கள் பயணித்த பாதை எப்படிப்பட்டது என்பதையாவது தெரிந்து கொண்டு பேசுங்கள். வீணாக கடந்ததையும் நடந்ததையும் மறந்து விடுங்கள். இனி கடப்பதையும் நடப்பதையும் கவனமாக கையாளுங்கள். வாழ்க்கையே உங்களுக்கு வசமாகும். மற்றவர்கள் எப்படி போனாலும் நீ நல்லதையே நினை, நல்லதை மட்டுமே செய். உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மைகள் உன்னை காப்பாற்றும். அவமானப்பட்டு நிற்பதை அசிங்கம் என்று நினைத்து விடாதே. அந்த அவமானம் உனக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. இங்கு அவமானங்கள் என்று எதுவுமே இல்லை. வாழ்வில் எல்லாமே ஒருவித அனுபவம்தான். முட்கள் அதிகம் நிறைந்துள்ள செடியில் அழகான பூக்கள் மலர்வதைப் போல் கஷ்டங்கள் நிறைந்த நம் வாழ்க்கையிலும் அளவில்லாத இன்பமும் மலரும். நம்பிக்கையோடு இருங்கள். நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது அதிசயம், கெட்டதாக நடந்தால் அது அனுபவம். ஒன்றும் இல்லாதவன் தானே, அவன் என்ன செய்துவிடப் போகிறான் என்று யாரையும் கீழ்த்தரமாக நினைத்து விடாதீர்கள். இல்லாதவனுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை. அவன் எதையும் செய்ய துணிவான் என்பதை மறந்து விடாதீர்கள். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதே செய். மற்றதை உனக்குள் இருக்கும் இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் இருக்கிறது என்று எளிதாக சொல்லிவிட முடியும். ஆனால் ஒரு விதையில் எத்தனை பழங்கள் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. நிகழ்காலத்தை நினைத்து பெருமை அடையவும் வேண்டாம், சிறுமைப்படவும் வேண்டாம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. பயந்து பயந்து வாழ்வதை விட துணிவுடன் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள். வாழ்வில் மரணம் ஒரு முறைதான். ஆனால் நீ பயந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் மரணம்தான். மனதை எப்போதும் வலிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். சில சூழ்நிலைகளையும் சில தடைகளையும் கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது. மிகச் சிறிய உயிரான எறும்பிற்கு இருக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கை கூட நமக்கு இருந்தால் போதும். எந்த தடைகளையும் வெல்ல முடியும். எந்த கவலைகளும் காணாமல் போய்விடும். வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு. இப்படிக்கு தன்னம்பிக்கை.